19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்க கேட்கிறேன். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். The 24 elders and the 4 living creatures fell down and worshipped the God who was seated on the throne and cried, Amen, Hallelujah. இது பரலோகத்தின் சம்பவத்தை குறிக்கிறது. The scripture is talking about the experience in heaven. பரலோகத்தை எப்படி வணங்குறார்களா? 24 மூப்பர்கள் என்ன செஞ்சார்களா? அவர்கள் சாஷ்டாங்கமாக தேவன் முன்பாக பணிந்து அவரை வணங்குறார்களாம். They fall before the presence of the Lord and worship God Almighty. And this is the practice of the early churches when they come before the Lord in the sanctuary. They worship the Lord. That's the manner. The angels ஒரே உயரமா சின்ன பிள்ளைகளா செட்டில் பறந்து வெள்ளை ட்ரெஸ்ல ஹோலி 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 துதிக்கிற துதி என் கண்கள் காணாத பரிசுத்தர் 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 சொல்லி ஒரே உயரமான பிள்ளைகள் சரணு பிரிக்கிறாங்க. தூதர்கள் ஒரே உயரமா வெள்ளை உடல்தான் ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இவர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா துதிக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு காண்பித்த தரிசனம். Okay, that's the worship in heaven. சரிங்களா? பரலோகத்துல தேவனோட பிரச்சனத்துல பார்க்கறது பெரிய ஒரு சந்தோஷம். நம்மளுக்குலாம் தெரியும், அநேக ஆண்டுகளாக யாராச்சும் நம்ம சொந்தக்காரங்களை பார்க்காட்டி அல்ல நம்மளே பார்க்காட்டி திடீர்னு நம்மளை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். அவங்கள நம்ம பரிசெல்லாம் வாங்கிட்டு வர தேவை கிடையாது. அவங்க பார்த்ததுலே அவங்களோட உறவு, அவங்க செய்த அன்பான காரியங்களை நினைக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வரும்போது என்ன நினைப்போம்? நம்ம அவங்கள நன்றி நன்றின்று வாழ்த்துவோம். அதே மாதிரி தேவன் முன்பாக தேவன் நம்ம சந்திக்கும் போது நம்ம அறியாமே நம்ம உள்ளத்தில் இருக்கிற உள்ளம் நம்மளுடைய என்னது ஆத்மா தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை தருவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம சொன்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க. ஷமா இஸ்ராயல் ஷமா இஸ்ராயல் சொல்லுகிற அந்த தேவனை தொழுது கொள்ளுகிற இஸ்ரேலோட தொழுகை நம்ம பாட்டோம்ன்றா இந்த நாட்களே இந்த நாட்டு சேர்ந்தவர்கள் ஆராதிக்கிற விண்ணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம பாட்டோம்னா அதிலே மக்கள் யாவரும் இப்படியாக அமர்ந்திருந்து தேவனே ஆராதித்து வந்தாங்க. Today we are going to see how the Lord God who loves us so much have formed us to see that we are loved very much and we've been accepted very much. Before we do that, can I ask a favor? ரொட்டி எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதை பிடிச்சாங்க. ஒன்று தான் இமீடியட் எடிஷன். கொஞ்சம் கொஞ்சம் லேசாக பிடிச்சி லேசாக சாப்பிட்டு பாருங்க. ஓகே, ஜஸ்ட் டேக் a pinch. Break quickly. Maybe you can break two. Give the other side. ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் லேசாக. குவிக்லி அது அப்படியே அந்த சைட் டேங்கிள் பண்ணிருங்க பின்னால. It's just a practice. நீங்களா எடுத்துட்டீங்களா? ஓகே, வெரி குட். அது ரெண்டாவது வச்சுருங்க அப்படி தட்டுங்க. அப்படியே சாப்பிடுங்க. பிச்சு சாப்பிடுங்க. பிரச்சனை சாப்பிட்டீங்களா? ஓகே, எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆல் டேக்கன். கடைசி இருக்கும் பசியாக இருக்கும் சாப்பிடுங்க. கடைசி நிறைய சாப்பிடலாம். ஓகே, ஆல் டன். Can we turn to Genesis chapter 2?
verse 6. எடுத்துங்க வாசிச்சிருங்க. Genesis chapter 2 verse 6. Verse 6. Sorry, Genesis chapter 3 verse 6. 3 verse 6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? இப்ப கொண்டாத்துக்கு என்ன செஞ்சீங்க? அதே ஏப்பலா மாத்திக்கோங்க. ஏப்பிள்ல ஒரு பழமா வச்சுக்கோங்களேன். ஆதி நாட்கள்ல என்னது, ஆதாம் தோட்டத்துல என்னது, ஏவாள் ஆதாம் கிட்ட வந்து கொடுத்தப்ப அவ யோசிச்சாலா, கேட்டாளா? ஐ மீன் ஆதாம் கேட்டானா? கிடையாது. ஏவாள் கொடுத்தாலும் என்னது, எடுத்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நான் பாஸ்டர் கொடுத்தேன்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டீங்க. என்னத்துன்னு கேட்டீங்களா? கேட்கவே இல்ல. நம்பிக்கை. சரியா? இன்னைக்கு நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம். we all say very easily, ஆதாம் ஏவாள் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, ஆதாம் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அம்மாதானே? we say how can you do that? But sometimes in situations where we put in just because of the trust and the relationship that we had, sometimes without thinking, sometimes we get into so many wrong teachings and then so many sins in our life. நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் இதே போலதான் என்னது, பாவங்களே நாம் செய்து வருகலாம் சிந்திக்காதனால. உண்மையை அறிந்திருப்போம், ஆனாலும் நம்பிக்கையினால உறவுனால அநேக பாவங்களே நாம் செய்து வந்திருப்போம். This is a small thing. Temptation can be very very deceiving. பிரியமானவர்களே, நம்மளுடைய சோதனைகள், நம்ம வாழ்க்கையில வர சோதனைகள் வந்து பல விதமாக நம்ம வரலாம். ரொம்ப நம்ம வந்து வஞ்சிக்கிற விதமாக காணப்படுகலாம். பிரியமானவர்களே, அந்த நாட்களில் நடந்த அந்த பாவத்தின் நிமித்தமாக இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அநேக பாதிப்பு வந்ததை காணுகிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவன் என்னது வார்த்தைக்கு கனப்படுத்தாதனால ஒன்னாவது ஒரு பெரிய இழப்பு. ஆதாம் தோட்டத்திலிருந்து தேவன் அவர்களே துரட்டினது பெரிய ஒரு காரியம் கிடையாது. அந்த ஏதம் தோட்டத்திலிருந்து துரட்டினது பெரிய ஒரு காரியம் கிடையாது. It's not a big thing when God have chased them out from the Garden of Eden. It's not a big thing. The fruit, the trees, the provision is not a big thing. அதெல்லாம் பெரிய ஒரு காரியம் கிடையாது. ஆனா என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் என்றால், தேவனோட பிரசன்னத்திலிருந்து அவர்களே துண்டித்தது. அதான் பெரிய ஒரு மனுஷனுக்கு பெரிய என்னது, பாதிப்பை உண்டாக்குனதாக இருக்குது. When God have banished them, chased them out from the Garden of Eden, that was the biggest loss of a humankind. Remember, அந்த நாட்களில் என்ன பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து தேவன் வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி அந்த தோட்டத்தில் நடந்து வந்தப்ப ஆதாம் ஏவாள் என்ன அறிஞ்சு கொண்டாங்க, தேவனு வந்துட்டாருன்ட்டு. பாவம் செஞ்சப்ப என்ன செஞ்சாங்க, ஒளிஞ்சிட்டாங்க, வெக்கப்பட்டு என்னது ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க, மரத்து பின்னால போய் ஒளிஞ்சிட்டாங்கன்ட்டு வேதத்திலே சொல்கின்றது. இன்னைக்கு இந்த பாவங்கள் நம்ம செய்யும் போது, when we do sin, what happens to us? நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது? What happens to us when we sin? Let's think about it just for a while. Just now you just took, have you felt anything? நம்ம உள்ளத்தில் என்னது என்னாச்சும் ஃபீல் பண்ணுமா? ஒரு நம்பிக்கையில் என்னது, சாதாரணமாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். சரிங்களா? சாப்பிட்ட பிறகு சிந்திக்காம சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்னாச்சும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சா? கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு வாட்டி செஞ்சோம் பாவம்னானது நம்மளுக்கு உருட்டம் மனசு. ஆனால் போ பாவத்திலே வாழ்ந்துட்டீங்கன்னா, பாவமே செஞ்சிட்டீங்கன்னது உணர்ச்சியே இருக்காது. இன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் போது, தேவன் முன்பாக நம் பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது, நம்ம வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சோன்ட்டு குற்ற உணர்வோட மன்னிப்பு கேட்கிறோமா, அல்லது மற்றவங்களுக்கு நம்ம பாவம் தெரிஞ்சிருச்சே, அவமானமா இருக்குதே அப்படின்னு தேவனுக்கு முன்பதாக என்னது மறைஞ்சு ஒளியிருமா? கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும் போது எப்படியா மன்னிப்பு கேட்கிறோம்? இன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்துல இருக்கும் போது கடவுள் முன்பதாக ஐயோ ஆண்டவர் சொன்ன வாக்குக்கு மீறிட்டுமே அப்படின்ட்டு
வருத்தப்பட்டாங்களா, வருந்துனாங்களா, அல்லது ஐயோ நான் நிர்வாகமா இருக்கிறேனே எல்லாம் தெரிஞ்சிருச்சே அப்படின்ட்டு ஓடனாங்களா? Can you understand what I'm saying? See, when we confess sin to the Lord, we must feel guilty of our sins. It's not shame because people have discovered or people will know our weakness. This is the one thing that we need to ask ourselves in order for us to draw closer to the Lord. The first thing. The second thing, Adam and Eve were felt rejected from the Garden of Eden. சரியா? ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் பார்த்தோம்னா மனிதனுக்கு எப்பொழுதுமே இது பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு. ஆதாம் தோட்டத்திலிருந்து தேவன் ஆதாமும் ஏவாளையும் என்ன செய்தாரு? அவர்களை வெளியே துரட்டிட்டாரு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு எதுக்காக ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழும் போது அதிகமா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா பெரிய ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு பெரிய ஒரு காடி வாங்கணும், நல்ல ஒரு பதவி எடுக்கணும், என்னத்துக்கு செய்யறாங்க? அதிகமா நேரத்தை என்னத்துக்கு செலவு பண்றாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. செலவு என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இந்த எலெக்ஷன் டைம்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய காசு செலவு பண்றாங்க. என்னத்துக்கு? மற்றவங்க அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ட்டு. ஆமாவா? என்னத்துக்கு படிக்கிறீங்க? 4 பேர் எங்களை மதிக்கணும், எங்களை ஏற்றுக்கொள்ளணும், 4 பேர் எங்களை பார்த்து என்னது எங்களை அணைத்துக்கொள்ளணும். ஆதியிலே அவங்க தள்ளப்பட்டாங்கன்னு அந்த உணர்வு அவங்களுக்குள்ளா இருந்தா மீண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டும்ட்டு என்னது மனிதனோட மனுஷன் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்ட்டு அந்த போராட்டம் இருக்கு. கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ட்டு அந்த ஒரு போராட்டம் இருக்கு. The feeling of rejections always been there from the beginning. என்னை நேசிக்கலையா, என் மேல யாரும் அக்கறை செலுத்த மாட்டேங்கிறாங்களே, நான் தனிமையா இருக்கிறேன்ட்டு அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்களுக்கும் ஒரு பெரிய ஒரு போராட்டம். நல்லா அன்பான குடும்பத்துல இருந்தாலும் சரி, பெரிய ஒரு 1000 பேர் கூட்டத்தின் மத்தியில இருந்தாலும் சரி, ஆனா தனிமையா இருக்கிறது போல என்னது ஒரு உணர்ச்சி எப்போதுமே இருந்து கொண்டு இருக்குது. We always feel, if we don't have God in us, we always feel we are very lonely, even in the midst of thousands of people. Why? Because we feel rejected, and when we feel rejected, we'll feel very angry. ரெண்டாவது என்னது, நம்மளுக்கு என்னது கோபமா வரும், காரணம் இல்லாம கோபம் வரும், காரணம் இல்லாம வெறுப்பு வரும். This been struggle of mankind again. We strive to prove and we strive to get acceptance from the people around us. நமக்குள்ள பெரிய ஒரு போராட்டம்னா நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்கள் சுற்றிலுமாக பல விதமான போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. This is the effect of the fall. But today Jesus Christ saying that he is with us. ஆமாதானே? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? முதல்ல நம்ம பாவங்களை மன்னித்த மெய்யாக உண்மையாக அறிக்கையிட்டு விட்டுகிறவன் என்ன செய்யணுமா? அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். Once you confess your sin, you need to let go sin. No more sinning. பாவத்தினது தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு வேதத்திலே சொல்லுகிறதை காணுகிறோம். அப்பொழுது தேவன் நம் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம் பாவங்களை மன்னிக்கும் போது பிரியமானவர்களே, தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். God have accepted us. தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். கடவுள் சொல்லுகிறாரே, இந்த உலகத்திலே இருக்கிறீர்களோ நம்மளே இருக்கிறவர் பெரியவர். இப்ப கடவுள் எங்க சொல்லுகிறாரு? நம்மளே தேவனுடைய ஆலயம் சொல்லுகிறாரு. Now we need to understand another important truth, that is we are in the Lord. God remains in us as we remain in him. தேவன் நம்மளிலே நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். கடவுள் எங்க இருக்கிறார்? இப்ப நம்மளோட உள்ளத்துல இருக்கிறவராக இருக்கிறார். This is the feeling that we need to have. By faith we need to confess again. By faith we need to claim that Jesus now living in us. நம்மளிலே இருக்கிறாரு. அப்படின்னா நம்மளிலே இருக்கிறார் நம்பும்போது, நம்மளை நேசிக்கிறாரு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பிரியமானவர்களே, நம்ம உறவு மற்றவர்கள்ட்ட அன்பு எதிர்பார்க்காதபடியாக நம் அன்பு காட்டுகிற மக்களாக நாம் இருப்போம். Can you understand what I'm saying?
என்ன செய்யறோம்? நம்ம மத்தவங்க நம்மளை நேசிக்கலையே, மத்தவங்க அது செய்யலையே, எனக்கு இது செய்யலையே எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை மாறிவிடும். தேவன் என்னை நேசிக்கிறதுனால, எனக்கு போதுமானவராக இருக்கிறதுனால நான் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், நான் அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும். நமக்குள்ளாக நம்முடைய தேவனுடைய அன்பு நம்மளிலே பொங்கி மற்றவர்களுக்கு வழிகிறதாக ஒரு அனுபவத்தை தேவன் தருகிறாராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள், சபையில இருக்கிற குடும்பங்கள், நம்மளுடைய தனிப்பட்ட குடும்பங்கள்ல பிரியமானவர்களே, அதிக முக்கியமான ஒரு காரியம் என்றால் நாம் ஏற்றுக்கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். அதான் கடவுள் என்ன சொன்னாரு? ஒருவன் என்னை நேசிப்பான் என்றால் என்ன செய்யணுமா? அது தன்னைத்தானே, என்னது வெரி இம்பார்ட்டன்ட் திங், தன்னைத்தானே வெறுத்து என்ன செய்யணுமா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப நாள் கீழே உட்காரல. ஓகே, திஸ் குட் திங். தன்னை வெறுத்து என்ன செய்யணுமா? சிலுவையே சுமக்க வேண்டும். நல்லா யோசிங்க. தன்னை வெறுத்துனா நான் என்ன உணரணும் முக்கியம் கிடையாது, எனக்கு என்ன ஆசையோ முக்கியம் கிடையாது. If you want to, God says, if you want to follow me, you have to deny yourself and carry the cross. It doesn't matter what I feel, how I feel, what I think about the situation, but what is important is the cross exhibit about the love of the Lord. தேவனோட அன்பு முக்கியமானது. அவர் அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? மன்னிக்கிற அன்பாக இருக்கிறது. அந்த அன்பிலே நாம் செயல்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தன்னையனது ஏக பலியாக ஒப்பு கொடுத்து, ஜீவனை ஒப்பு கொடுத்து, மற்றவர்கள் வாழ்க்கை அடைம்படியாக, ஜீவன் அடைம்படியாக தந்தவராக இருக்கிறார். He gave himself as a perfect sacrifice, unblemished sacrifice on the cross, so that you and me will have life. That is what we are talking about, a family that God is talking about. He was Abba Father, a father who not only created the world, he uphold and sustain all his creation. He took responsibility. He came down to this earth. அவரே பொறுப்புள்ள தந்தையாக இருக்கிறார். அப்பா பிதாவின்னு கூப்பிடுறோம்ல, அவர் உண்டாக்குனவர் என்னது? அவருடைய பிள்ளைகள் தவறான வழியில போகும்போது என்ன செய்கிறாரா? அவரே கீழே இறங்கி வந்து பொறுப்புறவர்களாக நம் செய்த பாவங்களுக்கு அவரே பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவரே ஏக பலியா ஒப்பு கொடுத்து நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க எவ்வளவு அருமையான தந்தை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பானவராக இருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும்ட்டு அம்மா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லா இருக்கணும் உழைக்கலையா? ராவும் பகலும் உழைக்கிறோம். அம்மாவா எதுக்கு? நம்ம பிள்ளைங்க நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்ட்டு அதே எண்ணம் கொண்ட தேவனானவராக இருக்கிறார். நம்ம வந்து நம்ம சொந்த செயல்ல நம்ம செயல்படல, தேவனோட செயல்படியாக சிந்திக்கிற மக்களாக இருக்கிறோம். We are operating the way God is operating. It's nothing new in us because we've been created in the image of God. The source of all goodness. No matter what the children does, or the parents always continue showing love, isn't it? என்னதான் பிள்ளைங்க அட்டுலியும் பண்ணாலும், எவ்வளவுதான் வெறுத்தாலும், எவ்வளவுதான் கெட்ட காரியங்க பண்ணாலும், ஆனா பெற்றோர் என்ன செய்றாங்க? போ அப்படின்னு வெறுத்து போறாங்களா? சில பெற்றோர்கள் இருக்காங்க, தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் கடவுள் மறக்க மாட்டான்னு சொல்றாருல. ஆனா நம்மளோட தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? He is like that. He will always continue to show love and hope in our life. Today, if we want to have a wonderful family life, a meaningful personal life, we need to have this love that God has showed to us. இந்த காட்டின அன்பு நம்மளிலே, தேவனுடைய அன்பு நம்மளிலே இருக்கிறதாக இருக்கும். When we feel that we've been loved, நம் பாவங்களை மன்னிக்கப்பட்டு தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டார், தேவன் நம்மளை நேசிக்கிறார் நான் நம்பும் போது நம்ம வார்த்தை மாறும். our words will change. நம்பிக்கை தர்றதாக, பலன் அடையறதாக இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில வெறுப்பு, நம்ம வாழ்க்கையில ஆளுங்க தள்ளப்பட்டதாக இருக்குன்றா, if we feel rejected, if we feel that we not been forgiven, we always be a pain. நம்ம வாழ்க்கையில எப்போதும் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? காயம் நிறைந்ததாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில மற்றவங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில காயம் நிறைந்ததாக இருக்கிறதுனால, if we have experienced the love in us, love of the Lord in us, our action, our words, our thoughts, everything be loving, it be a healing. நம்ம வாழ்க்கையில என்னது? மற்றவர்களுக்கு சுகம் தரதாக இருக்கும்.
நம்ம மற்றவங்களை உற்சாகப்படுத்துறவராக இருக்கிறோம். we need to ask ourselves, what are we feeling today? how are we feeling? இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நம்மளுடைய என்னது சொத்தோ, நம்மளுடைய பணமோ, நம்மளோட பதவியோ, நம்மளோட உறவோ, சிலவங்க சில அந்த ஜாதி இந்த ஜாதின்றாங்க, இதெல்லாம் ஒன்றும் செய்யாதியா. தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு இருக்கிறான் அறியும்போதும், நம்மளை மன்னித்துறார், நம்மளை வந்து ஏற்றுக்கொண்டார், நம்மளை நேசிக்கிறான் அறியும்போதும் நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறவராக இருக்கிறார். பாருங்க, நம்மலாம் வந்து இந்த some of us we have gone to the Orang Asli Kampung and all that, சரியா, அதெல்லாம் போயிருக்கோம். அங்கெல்லாம் போய் பார்த்தோம் தானே எப்படி இருக்காங்க அந்த பிள்ளைங்க. அவங்கள்ட்ட என்ன நினைச்ச வசதி இருக்கா? சில பார்த்தீங்கன்னா மேலே என்னது கூரை இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு பைப்பு கூட கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே தர தெரியுது, போட்டுக்கிறதுக்கு துணி, நேற்று போட்ட துணி காலையில் திருப்பி அதே தான் போட்டு வராங்க, பிரச்சனையே கிடையாது. அந்த பனியில தூங்குறாங்க, குளிச்சாங்களான்னு கூட தெரியல, குளிக்கிறாங்களான்னு கூட தெரியல. சில பிள்ளைங்களை பார்க்கும்போது சேத்துல ஆடுறாங்க, அப்படியே திருப்பியும் வராங்க, அதே கையில தான் சாப்பிட்றாங்க, கை கூட கழுவுறது கிடையாது. முட்டாய் கொடுத்தீங்க டக்குன்னு அதே எடுத்து சாப்பிட்றாங்க, கீழே விழுந்தா கூட திருப்பி வந்து கீழே பட்டர் மாதிரி திருப்பி எடுத்துட்டு நோ ப்ராப்ளம். பட் லுக் அட் த ஜாய் இன் தியர் ஃபேஸ், லுக் அட் த பீஸ் தே ஹேவ். அவங்களுக்குள்ளாக இருக்கிற சமாதானம், சந்தோஷத்தை பாருங்க. அவங்க உறவுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசுறது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது பார்த்தோம். நம்மளாம் அரிசி கொடுக்கும்போது பார்த்தோம் என்ன செஞ்சாங்க, அவன் போய் கூப்பிட்டு வரான் கம்பத்துல, அங்க கூப்பிடுறான், இங்க கூப்பிடுறான், இங்க இருந்து மோட்டர்ல போய் ஓட்டு வரான், விடிய விடிய ராத்திரி போயிட்டு அந்த கம்பத்துல இந்த கம்பத்துல சொல்றான், நாளைக்கு சர்ச்ல அரிசி கொடுக்குறாங்க, வா வா. சொந்த பெட்ரோல்ல போய் ராத்திரியில இருட்டுல மோட்டர் வந்து ஒரு லேசா தான் லைட்டு, அதுலயே போயிட்டு அதுலயே வந்துட்டு எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு ஆதாயமா, அவங்களுக்கு இன்னொரு 10 பேக்கெட் கிடைக்குதா? கிடையாது. அவங்க சொந்த பெட்ரோல்ல போயிட்டு வராங்க, எல்லா காரியங்களையும் செய்றாங்க. மற்றவங்க அந்த அன்பு அறியணும், மற்றவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்ட்டு என்னது அப்படிப்பட்ட உள்ளத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சிந்திக்கிற ஒரு காரியமா, தேவன் நம்மளுக்கு எல்லாம் ஆசீர்வதிக்க நல்லது, அதெல்லாம் தவறு கிடையாது, எல்லாம் நல்ல காரியம். ஆனா இந்த ஆசீர்வாதங்கள் மத்தியிலே நம்ம தேவன் நம்மளை நேசிக்கிறார், நம்ம பிறகு நேசிக்க வேண்டும், பிறகு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம இப்படியாக நம்ம வாழ்ந்து வருகிறோமா? How are we responding to the situation around us? When we see people do mistake, மக்கள் பிரிமாலே தவறுகளை செய்யும் போது நம் நியாயத்திக்கும் போது பார்த்தோம்ல, பிரேட் அப்படியே போயிருச்சு. ஆதாம் எத்தனை நாள் குற்றம் பண்ணிட்டு இருக்கோம், குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். ஆதாம் வீணா போனவன் ஏவாள் தான் கொடுத்துட்டானா, அவனுக்கு எங்க மூளை போச்சு, என்னெல்லாம் கேள்வி கேட்டு இருக்கோம். இன்னைக்கு சின்ன ஒரு ரொட்டி கொடுத்தோன்னே கேட்காம கேட்காம டக்குன்னு வாயில போட்டீங்க. You understand or not? When people fall in sin, sometimes because of situation, but sometimes they deliberately do sin. But remember this. Again, let me caution you. நான் செய்யறதை நான் செஞ்சு கொண்டே இருப்பேன், நான் கோபக்காரன் தான், நான் பொய் சொல்றவன் தான், நான் திருடனா, நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருந்துட்டேன், எங்க தாத்தா பாட்டிலாம் அப்படிதான் இருந்தாங்க, அவங்க தண்ணி போட்டாங்க நானும் தண்ணி தான் போட்டுக்கிட்டு இருப்பேன், அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏன் தெரியுமாங்க, ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சப்ப கடவுள் என்ன செஞ்சாரு, அவங்க பாவத்தை மன்னித்தாரு. ஏசா என்ன செஞ்சாரு, ரத்த பழி செலுத்தி அவங்களுக்கு உடுத்தினாரு. அது மட்டும் இல்ல, கடனை செஞ்சாரு, அவங்க செஞ்ச பாவத்துக்கு என்னது சாபத்தை கொடுத்தாரு. பாவம் செஞ்சா கடவுள் மன்னிப்பாரு, நித்திய வாழ்வு அழைப்பாரு, நிச்சயமாக God will bless you eternal life. But you must understand, you have to bear the consequences. பாவத்தோட விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டும். இந்த பூமியில நித்திய வாழ்க்கை பரலோகத்துல எஸ் கடவுள் கொடுப்பாரு, பாவத்தை மன்னிப்பாருன்னா இந்த பூமியில இருக்கும் போது நம் பாவம் செஞ்சினா அந்த பாவத்தின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். Remember this. Don't take God for granted. கடவுளை ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. அதான் சொன்னேன், பாவத்தை அறிக்கிறவங்கனது விட்டு விட வேண்டும், மாற வேண்டும். Don't say it's your weakness, but you must take responsibility over your weakness. You must take the effort to change your life, change the way you speak, change the way you think, change the way you do things. All of us are equal. நம்ம எல்லாரும் ஒன்றுதான். நம்ம வாழ்க்கையை மாற்றம் அடைந்த மக்களாக இருக்கிறோம். இந்த சமுதாயம் ஒரு ஆசீர்வதிக்க சமுதாயம், இந்த சமுதாயம் ஒரு மாற்றப்பட்ட சமுதாயம் இருக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில மாறுறவராக இருக்க வேண்டும். The first practice that we came,
நம்ம வந்தப்ப முத உங்க மத்தியில நான் சொன்ன காரியம் என்னன்னா, நம்மலாம் யாரு? இத நீங்க வீட்டுக்கு போகும்போது மறக்க கூடாது, சர்ச்சுக்கு வரும்போது மறக்க கூடாது. நம்மலாம் யாரு? இனிமே சர்ச்சுக்கு வந்தாலும் உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஒருத்தரை பார்க்கும் போது என்ன சொல்லணும்? பிரதர், சிஸ்டர், சோஸ்திரம். ஏன் தெரியுமாங்க? இது ஹெவன்லி வேல்யூஸ். இது என்னது? பரலோக தன்மையாக இருக்குது. ரெண்டாவது, தீமையே பேசிக்கொள்ளக்கூடாது. டோன்ட் ஸ்பீக் அபவுட் நெகட்டிவ் திங், ஸ்பெஷலி இன் சர்ச் காம்பவுண்ட். சர்ச்சோட என்னது அந்த இடத்துல, தேவ ஆலய இடத்துல இருந்து தயவு செய்து தவறான காரியங்களே பேசாதீங்க, குறைகளை பத்தி பேசாதீங்கன்னா மக்கள் வாரத்துல ஒரு வாட்டி எதுக்கு வராங்க? கடவுளை ஆராதிக்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, ஆறுதலை பெற்றுக்கொள்றதுக்கு. மக்கள் எங்கேயோ இந்த உலகத்துல இருந்து கஷ்டப்பட்டு சபைக்கு தேடி வராங்க. வரும்போதே நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஆறுதலாக, நம்பிக்கை காட்டுவராக பேசுகிற மக்களாக இருக்க வேண்டும். குறையில்லாத இடம் கிடையாது, ஒரே இடம் இருக்கு. போறீங்களா? பரலோகம். The only perfect place in this earth is heaven. No other place. The only perfect person, not only in this world, throughout the world or world after, that is Jesus Christ. இயேசு ஒருவரே பாவம் அறியாதவர், பூர்ணமானவராக இருக்கிறார். மனுஷனா நம்ம பிறந்தோம்னா நம்மளுக்கு என்னது? குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாவா? நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் பாவங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா பாவங்களே கதியா இருக்கக்கூடாது. நம்ம அதை விட்டு விலகி வாழ்கிற மக்களாக இருக்க வேண்டும். லெட்ஸ் மேக் த சேஞ்ச். லெட்ஸ் டேக் ரெஸ்பான்சிபிள். வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம அனைவரும் யாரு? சகோதர சகோதரியாக இருக்கிறோம். ரெண்டாவது காரியம், நம்ம நாவல நன்மைகளை சொல்லி, கடவுள் செஞ்ச காரியங்களை சொல்லி, ஒருத்தர்களை உற்சாகப்படுத்தி, ஒருத்தருக்கு ஆறுதலாக பேசி, சாட்சிகளை சொல்லி பலப்படுத்துமா. Let us accept one another as God has accepted us. While we are sinner, He have showed His love to us. நம் பாவிகளாக இருக்கையிலே நாம் பரிசுத்தமா ஆவண பருக்கு கடவுள் ஏற்றுக்கொள்ள, நம் பாவிகளாக இருக்கவே கடவுள் என்ன செஞ்சாரா? நம்மள ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். சரிங்களா? அடுத்த காரியம், நம்ம குடும்பத்திலையும் நம்ம சபையிலும் என்ன செய்யணும்ன்றா, எவ்வளவுதான் குற்றம் குறைகள் இருந்தாலும், குற்றம் தெரிஞ்சு சிலவங்க தெரியாம செய்வாங்க. ஆமாவா? அவங்க குற்றத்தை சுற்றி காட்டுறதுனால அவங்களுக்கு எல்லாரும் என்ன வரும்? கோபம் தான் வரும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மனம் திரும்ப மாட்டாங்க. நம்ம சொல்ற காரியங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நன்மையை சொல்லிவிட்டு, நல்ல பாதைகளை காட்டி விட்டு அவங்களை அணைத்துக் கொள்ளும்ன்றா தேவனுடைய அன்பு வெளிப்படும் போது மனமாற்றம் வர்றதாக இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தில் எல்லாம் பாற்றோம்ன்றா, குற்றத்தை என்னது அவரே சுற்றி காட்டுவது கிடையாது. அவர் என்ன செய்தாரா? அன்பை காட்டி அவர் மனசை மாற்றினார்கள். குற்ற உணர்வு அவங்களுக்கு தானாலே வர ஆரம்பிச்சிச்சு. எப்ப? அவர் அன்பை பார்க்கும் போது. Today let us show God's love. When we have a forgiving experience, we be loving people. நம்மளுக்கு மன்னிக்கப்பட்ட அந்த உணர்வு இருக்கும் போது தேவனுடைய அன்பு நம்மளை விட்டு பொங்கி மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக தொடர்வதாக இருக்கும். Let us pray today. Let's close our eyes, look to God in prayer. கண்களை மூடி தேவனை நோக்கி காணுமாக. Do you feel rejected? நீங்க தள்ளப்பட்ட ஒரு உணர்வு இருக்குதா? என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள, என் குடும்பத்தை யாரும் மதிக்கல, எனக்கு அந்த காடி இல்லாதனால யாரும் என்ன மதிக்கல, எனக்கு அந்த வீடு இல்லாதனால யாரும் என்னை கூப்பிடல, எனக்கு அது இல்லாதனால, எனக்கு இது இல்லாதனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமா? நம்மளே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோமா? What you angry over? அவங்க அப்படி என்னை சொல்லிட்டாங்க, என்னை இப்படி என்னை சொல்லிட்டாங்கன்ட்டு நம்ம கோபம் கொள்ளுகிறோமா? What are you trying to prove to this world? இந்த உலகத்துல நம்ம என்னத்தை சுற்றி காட்ட நம்ம செய்கிறோம்? பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வாழ்கிற நோக்கம் என்னது? What is our motive living on this earth? When Jesus came to this world,
He did not work to learn his living. He trusted God. Because the original intention, when God created, He was all sufficient. He provided everything. When we trust God, the word of the Lord says, lions will grow hungry, but those who trust in the Lord lack nothing. God will supply. நம்மளோட தேவைக்காக நாம் வாழக்கூடாது. இயேசுக்காக நாம் வாழும்போது நம் தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். God will provide what is needed for us. But today, as we search our mind and our heart, what's the real need of in our life? Is it feeling of acceptance? Until we deal with this, we'll never able to be happy. We be always reacting to situation. நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா நாம் மன்னிக்கப்படாத அந்த உணர்வு இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு செய்கிற காரியங்களுக்கு எதிர்ப்பாகவே நாம் செய்து கொண்டு இருப்போம். We always wanting to show something different. We always want to do opposite ways. Why? Because we've been rejected. We want to be appealing. We be hurting. நம்மளுக்கு இருக்கிற கூட்டாளிகள் சுற்றிலுமாக இருக்கிற எப்போதுமே அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருப்போம். நம்ம if we feel rejected, let us ask God today, Lord, forgive me, Lord. ஆண்டவரே நீ மன்னியும் ஆண்டவரேப்பா, என் காயத்தை ஆற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுமா. உமது அன்பை நான் உணர வேண்டும் ஆண்டவரேப்பா. Remember, Jesus don't know many people those days, but because the love of the Lord were with him, thousands of people came near to him, draw near to him, because it's not because of his teaching or miracle, but basically because they are able to feel the love of God. He was able to do miracles, feed 5,000 over people beyond rational or nature of a human. If you have love of the Lord, God will do miracle in your life to provide human needs. நம்ம வாழ்க்கையில மன்னிக்க முடியாத மக்கள் இருப்பாருன்றா, நம்மளோட அப்பாவோ அம்மாவோ, நம் ஸ்கூல் படிக்கிறப்ப டீச்சரோ, அல்லது இந்த நாட்களே நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்ம உறவில் இருக்கிற மக்கள் யாராச்சும் இருப்பாங்க, நான் மன்னிக்க முடியாமல் இந்த நாள் வரையிலும் இருந்துன்றா, தேவன் சொல்ல ஆண்டவரே இவரை நாங்கள் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுமா. Will we tell God, Lord, forgive, Lord. All these people who caused me hurt, Lord, till today I still think about them, in spite of years have passed. நாட்கள் கடந்து போனாலும் ஆண்டவரே, சின்ன பிள்ளையில நடந்த சம்பவம், வாலிப நாட்களில் நடந்த சம்பவம் ஆண்டவரே, எப்பொழுதுமே இந்த மக்களை நான் சிந்திக்கும் போது எனக்கு கோபம் வருகிறது ஆண்டவரே, எனக்கு மன்னிக்கிற தன்மை தாங்கன்னு கேட்போமா. God wants to free you today so that you feel accepted, been loved. You cannot run away from your feelings if you don't let go to God. If we want to have a healthy family relationship, healthy church life, community life, we must experience the forgiveness in our life. God is here today. It is true. Where one or two gathered in his name, if for sure he said, he be there. எங்க ஒன்று ரெண்டு பேர் அவர் நாமத்திலே கூடுகிறார்களோ நான் அங்கே இருப்பேன் என்று இயேசு சொன்னார். கடல் மத்தியிலே இருக்கிறார். Let us pray.
Heavenly Father, we thank you, Lord, for this short time of meditation that you given, Lord. Thank you for taking us to the basics, Lord. வாழ்க்கையின் அடிப்படைய காரியங்களுக்கு மீண்டுமாக நாங்கள் சிந்திக்க நீ தந்த இந்த நேரத்துக்காக நன்றி தனே. அன்றைய நாங்கள் எங்களே ஏமாத்தி கொண்டு தொடர்ந்து வாழ முடியாது அன்றையப்பா. நீர் எங்களை அறிந்திருக்கிறேன்றைப்பா. எங்களுக்குள்ளாக இருக்கிற கோபங்கள், எங்களுக்குள்ளாக இருக்கிற வெறுப்பு, எங்களுக்குள்ளாக தள்ளப்பட்ட உணர்ச்சிகள், எங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிற அநேக வருத்தங்கள் நீ அறிந்தவராக இருக்கிறதுனே. இந்த நாளும் அன்றைய நீ சொல்லுகிற எங்களை நேசிக்கிற தேவன் தன் ஜீவனே ஏகபலையாக சிலுவிலே தந்து எங்களை நீ ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறேன். எங்களை பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தின தேவனாக நீர் இருக்கிறதேனேப்பா. இந்த நாளும் அன்றைப்பா சிலுவிலே நீர் காட்டின அன்பு எங்களை கவரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்க சிந்தனைகளை நீ கழுவும் அன்றேப்பா. எங்க உள்ளத்துல இருக்கிற உணர்ச்சிகளை நீ கழுவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களில் இருந்து அன்றைப்பா எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்துவை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். எங்க வாழ்க்கை உண்மை போல அன்பு காட்டின தேவனாக நாங்கள் வாழத்தக்க கிருபை தாரும். அன்றையதனே உண்மை சிலுவிலே அறிந்தவர்களுக்கு முன்பாக அவள் உங்களை பார்த்து அன்றைய கேவலமாக பேசி நயாண்டி பண்ணி கொண்டு இருந்த போதிலும் பிதாவே நீர் அவர்களை பார்த்து இவர் என்ன செய்கிறார் இவர்களுக்கு தெரியல என்று தேவனே இவர்களை மன்னியும் என்று சொன்ன தேவனாக இருக்கிறீர். பிதா அப்படிப்பட்ட உள்ளம் அடைந்த தேவனாக நீர் எங்களுக்கு இருக்கிறீர். அதற்காக நன்றி தினே. எங்கள் வாழ்க்கையிலும் அன்றையப்பா பிறல் செய்கிற பாவங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்து அன்றைய தினே எங்கள் வாழ்க்கையில வருத்தப்பட்டு வெறுப்பு உண்டாக்கி அன்றைப்பா எங்க உறவில்லை அன்றையப்பா வெறுப்பு இல்லாதபடியாக நீர் எங்களுக்கு அன்றைப்பா அன்பை தந்து மன்னிக்க இன்னைக்கு எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தினே. பிதாவை நீர் அன்றைப்பா கிருபினால் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தினே. ஒவ்வொருவரையும் இதனாலே மெய்யாகவே கழுவும் அன்றைப்பா அன்பு அன்றைப்பா எங்களை பூர்ணமாக நிரப்பி பொறுமையாக அன்றையதினே நன்மை செய்கிற மக்களாக, சிந்திக்கிற மக்களாக, சொல்கிற மக்களாக, நேர்மை உள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இறுதியிலே எங்கள் வாழ்க்கையை தீர்மானம் செய்கிற தேவன் நீராக இருக்கிறதே. Lord, yes Lord, ultimately you are the Lord who decide what to happen in our life, Master. Lord, we pray that we won't, Lord, be distracted by the values of this world, Lord. Help us, Lord, to remain faithful to your word and practice what is written in your word alone, Master. Lord, in the name of Jesus, Lord, we pray you cleanse each one of us, Lord. Fill us with your love today, Lord. ஆமாண்டரேப்பா அன்பினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தினே. பிதாவே நீர் இந்த பூமிக்கு வந்து உமது பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் என்றேப்பா. சாதாரண மண்ணில உருவாக்குன எங்களை என்றேப்பா உமது சாயலே படைத்தீர். உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள தூய்மை அடைந்த உள்ளம் அடைந்த தேவனாக நீர் இருக்கிறீர் என்றேப்பா. Yes, Lord, you are the Lord who had a big heart. We are your creation, Lord. You formed us from the dust. You mold us in your image. Even though we are creatures, Lord, but you have given us the privilege to be your children, Lord. Such a loving, generous Lord we have. And Lord, today we have put so much of conditions among our own kind, Master, humans, and we have segregated them. We ask forgiveness, Lord. Help us to have heart like you, Lord. பூமியில வாழ்கிற நாங்கள் அன்றைப்பா நீர் எங்களை சாதாரணமா மண்ணிலிருந்து படைத்திருக்கிற என்று மறந்துவிட்டு நாங்க வசந்தமானவர்கள் என்று நீ படைத்த மனிதர்கள் மத்தியிலே பிரித்து பேசுகிறது வெறுக்கிறதை நீ கண்டீர் அன்றைப்பா. நீ தயவாக மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது சாயலே படைத்த எங்களை மண்ணில உருவாக்குன தேவன் நீர் அன்றைப்பா. நீர் எங்களை உமக்கு சமமாக உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை நாங்கள் மறக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக அன்பாக ஜீவிக்க எங்களை வழிநடத்தும். எங்கள் குடும்பங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, சபையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு
உமது அன்பை காட்டுகிற மக்களாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தினே. Lord, we pray that your grace will fill us, Lord. In the name of Jesus we pray. Amen.